ஹாய் ஆல். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசியை வச்சு வடை தான் ட்ரை பண்ணியிருந்தேன். இது நானாக பண்ணலை, ஃபோனில் பார்த்து தான் பண்ணினேன். அதுக்கு வந்து இந்த மாதிரி பெரிய ஜவ்வரிசியை எடுத்து ஒரு 4 to 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கணும். ஸோ ஊறின ஜவ்வரிசி எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா மாவு மாதிரி இருக்கணும். இதை வந்து தண்ணியை நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாமல் ட்ரைன் பண்ணிக்கோங்க. அது கூட உருளைக்கிழங்கு, வேவிச்ச உருளைக்கிழங்கு, கொத்தமல்லி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் இது எல்லாத்தையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அது கூட வறுத்த வேர்க்கடலையே 1-2 அரைச்சி அப்புறம் கடல மாவு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி தண்ணி சேர்த்தாமல் உப்பு, மிளகாத்தூள் தேவையான அளவு போட்டு நல்லா பிணைஞ்சிக்கலாம். தண்ணி உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கடல மாவு போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து கொஞ்சம் கெட்டியான அந்த வடை போடும்போது இருக்கும்போது ஒரு கெட்டித்தன்மை அந்த மாதிரி இருக்கணும். ஸோ இது இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி நம்ம தட்டி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு வடையாக போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா வெளியே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக. அதுக்கப்புறம் இந்த ஜவ்வரிசியோட இந்த சவுக்குன்னு இருக்கும்ல அந்த கன்சிஸ்டன்சி இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ எப்போவுமே ஜவ்வரிசியை வச்சு பாயாசமே ட்ரை பண்ணாமல் ஒரு நாள் இந்த மாதிரி வடை செஞ்சு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக அவங்க உங்களை பாராட்டுவாங்க. நிஜமாக நல்லா இருந்துச்சு, நான் பொய் சொல்லலை. எல்லோரும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.